ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னா, வரப்போகிற தீபாவளி அன்னைக்கு நாம் வீடுகளில் செய்யக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜையை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேங்க. தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சோம்னா நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம், மகாலட்சுமி தாயாருடைய அவசியம் நிலைத்து நிற்கும் அப்படின்றது ஐதீகம். இப்போ நம்ம லக்ஷ்மி குபேர பூஜைக்கு நம்ம தீபாவளி அன்னைக்கு நாம் வந்து எப்படிலாம் தயார் செஞ்சு வழிபாடு செய்யலாம் அப்படின்றத டெமோ வீடியோவாக காமிச்சிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து நான் புரட்டாசி பௌர்ணமி போச்சு இல்லைங்களா, அன்னைக்கு வந்து மகாலட்சுமி தாயார் லக்ஷ்மி குபேர பூஜையை வீட்டில் வழிபாடு செஞ்சுருந்தாங்க. அந்த வீடியோ தான் இது. தீபாவளி அன்னைக்கு நம்ம இந்த வீட்டில் செய்கிறது ரொம்ப நமக்கு பலவிதமான நற்பலன் கிடைக்குங்க. இப்போ நாம் எப்படி லக்ஷ்மி குபேர வழிபாடை வந்து தயார் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாமா? முதல்ல உங்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவப்படம் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லையாச்சும் பரவாயில்ல, மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவப்படம் இருந்தாலுமே போதுமானது. தீபாவளி அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறது ரொம்ப நற்பலன் கொடுக்கும். அல்லது நீங்கள் மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே நீங்கள் செய்யலாம். இப்போ லக்ஷ்மி குபேர படம் இருந்தால் எடுத்து அவங்கள வந்து தொடச்சிட்டு பன்னீரால் தொடச்சி சந்தனம் போட்டு வச்சுக்கோங்க. அதற்கடுத்தது லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவப்படம் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே பச்சை நிற பட்டு துணி மாதிரி எதனா விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு அவரை உட்கார வைக்கிறதுக்கு வெற்றிலை, பாக்கு, பச்சரிசியை போட்டுட்டு அதுக்கு மேலே அவரை வந்து உட்கார வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதற்கு அடுத்தது குபேரக்கட்டை எண்கள் வந்து வரைஞ்சிக்கிடணும். வரைஞ்சிட்டு அதில் எண்கள் வந்து எழுதிக்கோங்க. தெரியலனா யூடியூப்ஸில் ஆன் பண்ணாலுமே நமக்கு குபேரக்கட்டை எண்கள் வந்துடும். அந்த எண்களை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. அந்த கட்டத்துக்குள்ளே எழுதிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இதுதான் குபேரக்கட்டை கோலம். குபேரக்கட்டை கோலமும் தெரிஞ்சால் வந்து போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதற்கடுத்தது 9 நாணயங்கள் எடுத்துக்கிடலாம். எடுத்துட்டு அந்த எண்கள் மேலே முகம் தெரிகிற மாதிரி நம்ம 5 ரூபாய் நாணயத்தை வந்து வச்சு விடணும். வச்சு விட்டுட்டு உங்கள் வீட்டில் வந்து பித்தளை பானைகள் இந்த மாதிரி குடுவைகள் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லையாச்சும் ஒரு 3 மண் குடுவையோ இல்லை 5 மண் குடுவையோ நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ குபேர பானைகளில் வந்து என்ன பொருள்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நெல்மணி சேர்த்துருக்கேன், துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன், சில்லறை சேர்த்துருக்கேன். சில்லறை மேலே குபேரனுக்கு ரொம்ப பிடித்த வாசனை பொருட்கள் வந்து பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை, கிராம்பு, மராட்டி முக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த பொருள் எல்லாம் வாசனை பொருட்கள் எல்லாம் குபேரவசிய பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பானையில் வந்து அந்த பொருளையும் சேர்த்துருக்கேன். அடுத்தது மகாலட்சுமிக்கு உரிய பொருட்கள் வந்து கொன்றின் மணி, சோழி, தாமரை மணி, கோமதி சக்கரம் இந்த மாதிரிலாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் வந்து இந்த பொருள் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லையாச்சும் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற துவரம் பருப்பு, நெல், அது பச்சரிசி, இந்த மாதிரி வாசனை பொருட்கள் இது மட்டுமே எடுத்தால் போதுமானது. நீங்கள் வந்து குடுவையை வாங்கி வச்சுட்டு செய்கிறது நல்லது. பித்தளை குடுவை இருந்தால் அதில் போட்டுக்கோங்க. இல்லையாச்சும் மண் குடுவையில் போட்டு செஞ்சுக்கிடலாம். அதற்கடுத்தது வாசனை பூக்கள் இருக்கிறது நல்லது. மகாலட்சுமி தாயாருக்கு உரிய தாமரை பூக்களால் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப நல்லது. அன்னைக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு ரொம்ப ரேட்டாக இருக்குங்க மார்க்கெட்ஸில். அதனால் நீங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு தாமரை பூவாச்சு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ தாமரை பூவில் ஒரு 5 இதழ் போல் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு 5 ரூபாய் நாணயத்தை அந்த தாமரை மலர்களில் ஒரு 5 நாணயத்தை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே வந்து பூஜைக்கு தயாராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வீட்டில் வந்து ஆழாக்கு இருக்கும் இல்லையா, அந்த ஆழாக்கு ஃபுல்லாக வந்து தலை நிரப்ப பச்சரிசி எடுத்து வைங்க. அதற்கடுத்தது உங்கள் வீட்டில் வந்து கோல்டு எதனா இருந்ததுன்னா, பணம், கோல்டு எது வேணாலும் நம்ம இந்த பூஜையில் வச்சுக்கிட்டுக்கலாம். அதற்கடுத்தது இப்போ நம்ம லக்ஷ்மி குபேர பூஜையை செய்ய ஆரம்பிக்கலாம். லக்ஷ்மி குபேரனுக்கு வந்து சில்லறை ஒளி ரொம்ப பிடித்தமானது. அதனால் நம்ம சில்லறைக்கு வந்து நம்ம அபிஷேகம் ஆராதனை செய்யணும். இப்போ சில்லறை
சில்லறையை வந்து ஒரு தட்டில் வந்து ஒரு தாம்பூல தட்டில் ஒரு 21 காயின்ஸோ உங்ககிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அதை வந்து ஒரு திட்டமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு முதல்ல வந்து தண்ணீரால் விட்டு அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. அதற்கடுத்தது பன்னீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், சந்தனம் அபிஷேகம் எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதற்கடுத்தது அன்னைக்கு செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் வந்து பாலால் எது வேணாலும் செய்யலாங்க. உங்களால் முடியலனா ஒரு பால் கூட ஏலக்காய் தட்டி போட்டு வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். இல்லை பால் பாயசமோ இல்லை கேசரியோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்னதாக வந்து நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யுங்க. இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை வந்து தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. வியாழந்தோறும் நீங்கள் குபேர நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க, 5 மணியிலிருந்து 8 மணி வரை வியாழன்கிழமை மாலை நேரத்தில், அந்த நேரத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க. அதற்கடுத்தது வெள்ளிக்கிழமை காலங்களில் சுக்கிர ஓரை நேரத்தில் வந்து செய்கிறது நல்லது. வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை நேரம் வந்து காலை 6 to 7, மதியம் 1 to 2, மாலை 8 to 9 இந்த நேரத்தில் கூட நீங்கள் லக்ஷ்மி குபேரர் வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு மகாலட்சுமி தாயருடைய செல்வவசியம் அதிகமாக நமக்கு நற்பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்து நம்ம எந்த ஒரு பூஜை செய்தாலும் நம்ம வீட்டில் ஒரு மண் அகல் தீபம் கண்டிப்பாக ஏற்றி வச்சு வழிபாடு செய்யணும். லக்ஷ்மி குபேர பூஜை அன்னைக்கு நீங்கள் ஒரு 5 மண் அகல் தீபம் ஆச்சு நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப மிக சிறந்த பலன் அளிக்குங்க. இப்போ தாமரை மலர்களால் வந்து 5 ரூபாய் நாணயம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 5 ரூபாய் நாணயத்தை தாமரை மலர்களை எடுத்து மகாலட்சுமி தாயாரை முன்னாடி காமிச்சு, அம்மா எங்களுக்கு சகல செல்வமும் உன்னுடைய அருளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை, உங்களுக்கு எந்த ஒரு துதி தெரியுதோ, குபேரன் துதி தெரியுதோ அதை சொல்லிக்கிடலாம். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் தெரியலனா ஓம் குபேராய நமக அப்படின்ற நாமத்தை 108 வாட்டியோ இல்லை 21 தரமோ இல்லை 51 தரமோ எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ நேரம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதற்கடுத்தது லக்ஷ்மி குபேரர் முன்னாடி சில்லறை ஒளி வந்து ஒரு 108 தரமாச்சு நீங்கள் எழுப்பி விடணும். இதே மாதிரி நீங்கள் குபேரருடைய துதி சொல்லிகிட்டே நீங்கள் எழுப்பி விடணும். ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ரவனாய தன தானிய பதையே தன தானிய சம்ருதி மே தேயி தாபய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 108 தரம் சொல்லலாம். இல்லாச்சும் ஓம் குபேராய நமக அப்படின்னு சொல்லிட்டும் சில்லறை ஒளி எழுப்பி விட்டுட்டு அவருக்கு முன்னாடி நல்ல வாசனையான தூபதீப ஆராதனையோட காமிச்சு லக்ஷ்மி குபேர வழிபாடு செய்யுங்க. குபேர பெருமான் தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மியை வழிபாடு செய்து குபேர சம்பத்து கிடைத்ததுனால்தான் லக்ஷ்மி குபேர வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம். குபேர பெருமான் ஒரு தரம் வந்து செல்வத்தை எழுந்துட்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் தான் அவருடைய நண்பர் சிவபெருமான் கிட்ட போயிட்டு கேட்டிருக்காரு, இழந்த செல்வத்தை நான் பெறதுக்கு என்ன செய்யணும் சுவாமி அப்படின்னு கேட்டபோது தான் சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காரு, ஐப்பசி மாதம் வர தீபாவளி அன்று லக்ஷ்மி தேவியை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி தேவியுடைய ஆசை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிலிருந்து தான் குபேர பெருமான் என்ன பண்ணியிருக்காரு, 21 நாட்கள் லக்ஷ்மி தேவியை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாராம். அதுலேருந்து தான் அவருக்கு குபேர சம்பத்து கிடைத்ததா. நீங்களும் உங்கள் வீட்டில் குபேர சம்பத்து மகாலட்சுமி தாயருடைய அருள் கிடைக்க தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி குபேர வழிபாடு செய்து நற்பலன் அடையுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு விலாகில் மீட் பண்ணலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய். குபேர பெருமானே போற்றி போற்றி.